அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி. முதுகு வலி அப்படின்னாவே நம்ம அப்பர் பேக் பெயின், லோயர் பேக் பெயின் சொல்கிறோம். அப்பர் பேக் பெயின்னா அந்த கழுத்து அதற்கு கீழே தோல் சப்பை, ரெண்டு தோல் சப்பைக்கு இடையில பின்னாடி வர வலி, இதை வந்து அப்பர் பேக் பெயின் சொல்கிறோம். அதிகமாக பார்க்கக்கூடிய பேக் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லோயர் பேக் பெயின் தான். கீழே குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குறது, டிரைவிங் போகிறது, ரொம்ப நேரம் செடென்டரி ஒர்க்கில் இருக்கிறது, இதனால் வர்றது பேக் பெயின். இதில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான பெயின், ரொம்ப லோயர் பேக் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்பு கீழே ரெண்டு பட்டக்ஸ்க்கு இடையில சென்டரில் பெயின் ஆகுது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டெயில் போன் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குருத்தெலும்பில் கடைசி குருத்தெலும்பு, ஸ்பைனல் கார்டு எலும்பில் கடைசி எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா காக்கோடைனியா அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இது மெயினாக எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சேக்ரல் போன், பட்டக்ஸ் போனு, அதுக்கு கீழே அந்த முதுகெலும்போட கடைசி முள்ளெலும்பு டெயில் போன், இதுதான் காக்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக வருது. பெண்களுக்கு வந்து அதிகமாக வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வீட்டில் வேலை செய்கிறாங்க, டக்குன்னு ஒரு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. ஒரு படிக்கட்டு ஏறி இறங்கி வந்துட்டு இருப்பாங்க, ஒரு துணியை கையில் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க, பாத்ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, கால் வலிக்கிட்டு விழுந்துருவாங்க. ஸோ மெயினாக அந்த வீட்டு ஒர்க் பண்ணுறதுனால தான் மெயினாக அந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் டக்குன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. உழுகுறப்ப என்ன ஆகும்னா நம்ம டக்குன்னு கையை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். கீழே போய் லேண்ட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே போய் இடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டக்ஸோட கடைசி பெயின். ஏன்னா அந்த பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த இடுப்பு வலிக்கெலாம் நம்ம பெல்ட் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கடைசியில் இருக்கிற பெயினுக்கு நம்ம பெல்ட்டும் போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய அளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இதைய முறையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை சில தவிர்க்கிற முறைகள் இருக்குது, தடுப்பு முறைகள், தவிர்க்கு முறைகள் இருக்குது. அதை முறையாக கையாண்டிங்கன்னா வலி நன்றாக குறைஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன். இதுக்கு மெடிசன் கொடுத்தாலும், ஆயின்மெண்ட் போட்டாலும், இன்ஜெக்ஷன் போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் குறையும். அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும்னா அது வந்து அடிபடாமல் இருக்கணும். ஃபர்தராக வந்து அதற்கு மேலே அந்த இடத்துல அழுத்தமாகாமல் இருக்கணும். எப்படி அது உட்கார்ந்தோம்னா அது அழுத்தமாயிடும், அது மறுபடியும் வந்து அதை ஒட்டுறது மறுபடியும் கிழிஞ்சிடும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி பெயின் வந்து குறையிறதே கிடையாது. இதுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுங்களா, இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு அப்படிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைம்மா. இது சிம்பிளான முறையில் தான் சரியாகணும். இதை கரெக்டாக கடைபிடிக்கணும். நானும் கரெக்டாக பண்ணுறேங்க, ஆனாலும் குறைய மாட்டேங்குதுங்கிறது தான் இதோட மெயினான பிரச்சனை. இது எதனால் மெயினாக வருதுன்னா முக்கியமாக வந்து ஸ்லிப் ஆகிறது. அதுலேயும் மெயினாக வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் விழுகிறது, இதுதான் மெயின். ரெண்டாவது ஆண்களுக்கு மற்ற இடத்துல வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன, ஒரு பைக்கில் போயிட்டுருப்பாங்க, இந்த ரோடு எங்கேயாவது குழி ஒன்று வச்சுருப்பாங்க, டக்குன்னு குழியில் இறங்கும், டம்முன்னு அடிக்கும், அப்போ வரும். ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கில் டக்குன்னு ஏறி இறங்குவாங்க, ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயினாக வரும். அப்புறம் வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, சடனாக ஒரு சீட் பிரேக்கர் போடுறப்போ மேலே ஏறி இறங்குறப்ப கடைசி சீட்டில் உட்காந்துருப்பாங்க, தூக்கி அடிக்கும். ஸோ அப்போ கீழே இறங்கி விடுவாங்க. அதுலேருந்து என்னால் நடக்கவே முடியலைங்க. நடக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கோ நிற்பதற்கோ பிரச்சனை இருக்காது. உட்கார்ந்தாலும் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தான் பிரச்சனை இருக்கும். இது வந்து அந்த சாதாரண இடுப்பலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கீழே குனிய முடியாது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த பெயினில் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே டெயில் போன் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் உட்கார்ந்தா தான் பிரச்சனை. உட்கார்றப்போ உட்காந்து எந்திரிக்கிறப்போ பிரச்சனை இருக்கும், நிற்கிறப்போ குனியிறப்போ ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து அந்த லோவர் பேக் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகு ஜவ்வு ப்ராப்ளம்னாலேயோ சதைப்பிடிப்புனாலேயோ வர்ற வலிக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இது. இதுக்கு அதுபோக மற்ற காரணங்களில் நிறைய காரணங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து சில நேரங்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ வரலாம். மசில் ஸ்பேசம், பெல்விக் மசில் ஸ்பேசம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பெல்விஸ்குள்ளே இருக்கிற மசில் ஸ்பேசம் ஆகிறப்ப இவையெல்லாம் இது முக்கியமானது. அடிபடுறது தான். மற்ற காரணங்கள்லாம் ரொம்ப 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 அபூர்வமான காரணங்கள். ஸோ இதில் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க, இது எப்படி நம்ம டாக்டர் பார்க்க வராங்கன்னா மெயினாக வலி என்ன மாதிரி வலி இருக்கும்னா, உட்கார்றப்பவும் ரொம்ப நேரம் அவங்களால உட்காந்துருக்கவே முடியாது. ஒரு பைக் ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவலே பண்ண முடியாது, உட்காந்துட்டு போனால் தூக்கி லைட்டாக அப்படி ஷேக் ஆனாலே அந்த இடத்துல பெயின் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி குனிஞ்சுக்கோ இருப்பாங்க, சைடில் உட்காந்துருப்பாங்க, இப்படி சைடில் உட்காந்துருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் குனிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, பின்னாடி சாஞ்ச மாதிரி நார்மலாக கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியாது. ஏன்னா இப்படி குனிஞ்சு உட்காந்துருந்தா அந்த டிப்பு வந்து கீழே டச் பண்ணாது, அப்போ வலிக்காது. இந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் ஃப்ராக்சர் ஆனாலோ இல்லை ஜவ்வு கிழிஞ்சிருந்தாலோ பெயின் இருக்காது. சாஞ்சு உட்கார்றப்ப இந்த முனை போய் கீழே போய் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் உட்கார்ற சர்ஃபேஸில் போய் முட்டும், அப்போ பெண்டு பண்ணி விடும், அப்போ பெயின் வரும். அதே மாதிரி அந்த உட்காந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மடங்கின பகுதி டக்குன்னு மேலே வரும், அப்போ பெயின் இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்க ப்ரெசென்ட் ஆவாங்க. இதில் முக்கியமாக சில நேரங்களில்
அவங்க வந்து மோஷன் போகிறப்ப சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பெயின் வரும். இதில் அந்த சீட்டிங் பொசிஷன் தான் இவங்களோட மெயினான பிரச்சனை. நிற்கிறதோ நடக்கிறதோ குனிகிறதோ அவங்களுக்கு தொந்தரவே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம பண்ணி முறையாக வந்து அதை தவிர்க்கலாம், அப்படி வந்ததுன்னா அந்த வலியை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒன்ஸ் வலி வந்துருச்சுனாவே அதை வலியை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக பெயின் மேனேஜ்மெண்ட், வலியை குறைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு ஐஸ் வச்சுக்கலாம், ஆயின்மெண்ட் போடலாம், டேப்லெட் கண்டினியூ பண்ணலாம், மாத்திரைகள் சொல்லலாம், சாப்பிட்லாம். இதெல்லாம் ஓரளவு குணமாகும். சில நேரம் ரொம்ப அடிபட்ட உடனே பயங்கரமாக வலிக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு இதெல்லாமே பெரிய அளவுக்கு உதவி புரியாது. அப்போ பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடலாம், ஓரிரு நாட்கள் போடலாம். இது இந்த இடத்துல எதனால் அடிபடுதுங்கிறப்ப, இந்த அடிபடுறப்போ இந்த எலும்புலையோ இந்த எலும்புக்கு இடையில் இருக்கிற ஜவ்வுலையோ ஒரு ஃப்ராக்சர் ஆகலாம். இல்லை அந்த எலும்புக்கு இடையில் இருக்கிற காக்சிஜியல் இன்டர்காக்சிஜியல் லிகமெண்ட் இருக்குது, இது மாதிரி ஃப்ராக்சர் ஆகலாம். இன்டர்காக்சிஜியல் லிகமெண்ட்னு ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வு கிளியலாம். ஸோ ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது, ஜவ்வு கிழிதல் ஏற்படுது. ஸோ அது கூடணும். அது கூடுனா கம்ப்ளீட்டாக பெயின் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அது கூடுவதற்கு ஓரிரு மாதங்கள் ஆகும். ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 months நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். அப்போ நம்ம உட்காராமையே வந்து எவ்வளோ நேரம் தான் கேர்ஃபுல்லாகவே குனிஞ்ச மாதிரியும் சைடில் உட்காந்த மாதிரியும் இருக்கிறது. ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி உட்கார்றப்ப பின்னாடி சாஞ்சு உட்கார்றப்ப பெயின் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பில்லோ இப்படி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சாஞ்சு உட்கார்ந்தாலும் இந்த இடத்துல ஒரு குழி இருந்துச்சுன்னா இந்த முள்ளெலும்பு கீழே தரையில் இடிக்காது, முட்டாது, அப்போ அழுத்தமாகாது, வளையாது, பெயின் வராது. ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த காக்கோடைனியா பில்லோ. இந்த சென்டரில் ஹோல்ஸ் போட்ட மாதிரி பில்லோ இருக்குது, எஜ்ஜில் ஹோல்ஸ் போட்ட மாதிரி பில்லோ இருக்குது. இது வந்து பெட்டர். இது வந்து நம்ம ஈஸியாக போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இதே மாதிரி ப்ராப்ளத்தோடு இருக்காங்கன்னா அவங்க ஆஃபீஸ் சேரில் இந்த பில்லோ வச்சுக்கிட்டு உட்காந்துக்கலாம். ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு பின்னாடி சாஞ்சு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா அவங்க முன்னாடி பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும், பின்னாடி சாஞ்சாங்கன்னா வலிக்கும். ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போய் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். நார்மல் பில்லோவில் சென்டரில் ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவங்க. சில நேரங்கள் வந்து ஹாட் சிட் பாத், அந்த ஒரு பேசினில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு உட்காந்து இது பண்ணுறப்போ கொஞ்சம் பெயின் குறையும். பட் பெட்டரான மேனேஜ்மெண்ட் வந்து அதை உடைந்த பகுதி, கிழிந்த ஜவ்வு கிழிதலையோ எலும்பு முறிவையோ ஆட்டாமல் அசைக்காமல் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ ஆட்டாமல் அசைக்காமல் வச்சுருக்கிறது நிற்கிறது நடக்கிறப்ப ஒன்றும் வராது, உட்கார்றப்ப உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான். அதுவும் முக்கியமாக பின்னாடி சாஞ்சு உட்கார்றப்ப தான் பிரச்சனை. அந்த பின்னாடி சாஞ்சு உட்கார்றப்ப இந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதை வந்து ஏன்னா இந்த வலி வந்து அவ்வளோ கடினமாக இருக்கும், தாங்கவே முடியாது, அப்படியே சுருன்னு ஏறுதுங்க, தாங்கவே முடியலைங்கம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏறுறப்ப அதை தவிர்க்கணும்னா இந்த பில்லோவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப ஐஸ் வச்சுக்கங்க, பெயின் கில்லர் ஜெல் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள், மெடிசின் கால்சியம் மாத்திரை சாப்பிட்லாம், விட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்லாம், வலி குறைவுக்கு வலி நிவாரணிகள் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வந்து கண்டிப்பாக குறைவதற்கு ஓரிரு மாதங்கள் ஆகும். சில நேரங்களில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க பெயின் குறையவே மாட்டேங்குதுங்க, அப்புறம் தான் அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப டிஸ்டர்ப்டாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆரம்ப நிலையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். இது வந்து பெரிய அளவுக்கு ப்ராப்ளமாக வராத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.